சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ. நம்ம காதல் கல்யாணத்துல முடிஞ்சது எனக்கு சந்தோஷம் தாங்க. என் அக்காவை எதிர்த்து வந்திருக்கேன். எனக்கு எல்லாமே இனிமே நீங்க தாங்க. நாம எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப சிறப்பா வாழ்ந்து காட்டணும். என்ன உன் அக்கா துரோகியா தான் பாக்குறாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. அக்காவை கொஞ்ச நாளா சமாதானப்படுத்திடலாம். அவளுக்கு நான் ஒரே ஒரு தங்கச்சி தான். அவளுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாரும் இல்ல. அதனால கண்டிப்பா கொஞ்ச நாள்ல ஏத்துப்பா. உன் நம்பிக்கை பழிச்சா சரி. சந்திரா, என்ன காரியம் நீ பண்ணிருக்க? எனக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிருக்க. எங்க இருந்தடி உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு? போய் இவனை கல்யாணம் பண்ணிருக்க. இவனே ஒரு துரோகி, நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவன். இவனுக்கு போய் கழுத்தை நீட்டிருக்கே. நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே மாட்டேன். நீ வாடி. அப்புறம் என்னப்பா நடந்துச்சு? அம்மா அவங்க கல்யாணத்தை ஏத்துக்கவே இல்லையா? இல்லம்மா, கடைசி வரைக்கும் அவங்க கல்யாணத்தை ஏத்துக்கல. சிவனாண்டி நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவனு தெரிஞ்சு எப்படி ஏத்துப்பா? என்ன மாமா இந்த நேரத்துல போன் பண்றாரு? சொல்லுங்க மாமா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? அம்மாடி, மருமகளே, உன் புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன மாமா, என்ன பண்ணாரு? பஞ்சாயத்துல இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு விஷத்தை குடிச்சிட்டாமா. என்ன மாமா சொல்றீங்க? விஷத்தை குடிச்சிட்டாரா? ஆமாமா, பஞ்சாயத்துல நீ தாலியை கழட்டி கொடுத்தது, காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சுக்கிட்டது, இதெல்லாம் அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுமா. அம்மாடி, திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாமா. அப்புறம் பார்த்தா எனக்கே தெரியாம விஷத்தை குடிச்சிட்டாமா. மாமா, அவர் உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? இப்ப எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு? இல்லம்மா, இப்ப பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. நான் உடனே போய் நம்ம ஊர் வைத்தியரை கூட்டு வந்தேன். அவர் அவன் உடம்புல இருக்கிற விஷத்தை எடுத்து அவன் உயிரை காப்பாத்திட்டாருமா. அவன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாருமா. உனக்கு தகவல் சொல்றதுக்காகத்தாமா போன் பண்ணேன். சரி மாமா, நான் இப்போ உடனே அவரை பார்க்கணுமே. ஐயோ, அது எப்படி முடியும்? நீ தான் இப்போ உறவை முறிச்சுக்கிட்டேன்னு சொல்லி உன் அக்கா வீட்டுக்கே போயிட்டியே. நீ இங்க வர்றது உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனையாயிருமேமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இப்ப நான் உடனே கிளம்பி வரேன். என் அக்கா காரிய வீட்டை விட்டு அனுப்பி அந்த வீட்டை எப்படியாவது கைப்பத்தி உங்களை ராஜா மாதிரி அந்த வீட்டுல உட்கார வைக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம சில தியாகங்களை பண்ணிதாங்க ஆகணும். மருமகளே, நல்லா அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு. அப்பதான் இந்த மாதிரி தப்பான எந்த முடிவுக்கும் போக மாட்டான். இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என் கழுத்துல இருந்து நீங்க கட்டின தாலியை கழட்ட வச்ச என் அக்காவை சும்மா விட மாட்டேன். அதுக்கு காரணமா இருந்த அந்த டிரைவர் பையன் ரேவதி, இவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. சரி சந்திரா, நான் இனிமே தைரியமா இருப்பேன். மருமகளே, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவா சந்தோஷமா இருக்கான். சரிங்க, நான் அப்போ கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம அடிக்கடி சந்திச்சுக்க வேணாம். என் அக்காக்காருக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட திரும்ப என்னை வீட்டு விட்டு துரத்திடுவா. தேவைப்பட்டா மட்டும் மீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா போன்ல பேசிக்கலாம். நீங்க உடம்ப கவனமா பாத்துக்கோங்க. நான் வரேன். நீ பாத்துப்போ. நான் வரேன் மாமா. சரி மருமகளே, உடம்ப பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நல்ல நேரம் இதுல குறிச்சிருக்கேன், வாங்கிக்கங்க.
அவனே அந்த டிரைவர் பையனும் அள்ள கையும் இருக்காங்க. ஏதோ ஜோசியர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சித்தப்பா அந்த ஹோட்டல்ல ஏதோ பழுது பார்க்குற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஆமா இவனுங்களுக்கு இங்க என்ன வேலை? அதான் அவனை எனக்கும் ஒன்றும் புரியல. இவனுங்க இங்க என்ன அவனே பண்றானுங்க? இந்தாங்க ஜோசியரே. அப்ப நான் வரட்டுங்களா? நல்லது, வாங்க. நான் வரேன். வாங்க. சித்தப்பா அந்த ஜோசியர் வரான், அவனை மடக்கி என்னன்னு கேளுங்க. சரி சித்தப்பா. ஜோசியரையா, இங்க கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா நீங்க அந்த ஹோட்டல்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. ஜோசியரே, ஹோட்டல்ல ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு, என்ன விஷயம்? அந்த ஹோட்டலை நாளைக்கு திறக்க போறாங்க. அதுக்காக தான் நான் 4 குறிச்சு கொடுத்துட்டு வரேன். ஹோட்டல்ல யார் திறக்கறாங்க? மயில் வாகனங்கிறவர் திறக்கறாரு. மயிலா? அதுக்காக தான் அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வரட்டுங்களா? வாங்க. வரேன். வாங்க. என்ன மவனே, அந்த வெட்டி பைய ஹோட்டல் திறக்கிறானா? என்னால நம்பவே முடியலையே. ஏன் மவனே, அவன் எதுக்கு எடுபடாதவன்? அவன் எப்படி ஹோட்டல் திறக்கிறான்? சித்தப்பா அந்த வெட்டி பைய கையில எப்படி இவ்வளவு பணம் வந்திருக்கும்? எல்லாம் அந்த டிரைவர் பைய ஏற்பாடு பண்ணிருப்பான். இல்ல இவனாவது ஹோட்டல் திறக்கிறதாவது. இந்த உதவாக்கார பையில அந்த டிரைவர் ஹோட்டலுக்கு ஓனர் ஆக்குறானா? எல்லாம் நேரம் அவனே, நேரம். சரிங்க சித்தப்பா, வாங்க நம்ம போலாம். பேசாம மாமாக்கு ஒரு கார் வாங்கி கிஃப்ட் பண்ணா என்ன? அவர் எப்பவுமே கார்ல தானே போறாரு வராரு. ஏய், கார் வாங்குறது ஒரு புது ஐடியாவாடி. அக்கா, அவருக்கு கார்னா பிடிக்கும்ல, அதான் சொன்னேன். ஏய், அவர்கிட்ட இல்லாத காரா? வெளிநாட்டு கார் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்காது. இன்னும் பெட்டரா ஏதாச்சும் சொல்லு. ஏய், எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியால நாங்க சொல்லிட்டோம். இனிமே எங்களால முடியாது. நீயே யோசிச்சு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு முடிவுக்கு வா. அக்கா, இப்படி பண்ணா என்ன? சொல்லு, என்ன பண்ணலாம்? அவருக்கு காஸ்ட்லி பைக் ஏதாவது வாங்கி கொடுத்தா என்ன? பைக்கா? என்ன சொல்ற? ஆமா, இது மட்டும் புது ஐடியாவா? கார் வேண்டாம்னு சொன்ன, இப்ப பைக் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்ற? ஏய், அவர் பைக் ஓட்டி நீ பாத்திருக்கியா? இல்ல. அக்கா, நீ பாத்திருக்கியா? இல்ல. நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்போ அவர் பைக் ஓட்டினா புதுசா தானே இருக்கும். ஏதாவது பைக் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல? நீ சொல்றது நல்ல ஐடியா தாண்டி. பைக்கை வாங்கி கொடுத்துடலாம். அவர் பைக் ஓட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? பார்க்கவே அம்சமா இருக்கும்ல?